மேச ராசியில வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பயணம் செய்வாங்க. சூரியன் எல்லாமே இருக்கிறனால அது 2 7 அமைப்புல வந்து இருக்கிறனால ஒரு சில பேத்துக்கு வந்து காதல் ஏற்படும், ஒரு சில பேத்துக்கு வந்து திருமணம் நடக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி மேசத்துல இருக்கனால காதல் வரும், 7ஆம் அதிபதி இருக்கனால காதல் பண்ணிட்டு இருக்கவங்க திருமணம் நடக்கும். 2ஆம் இடமான வருமானம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேசத்துல இருக்கனால நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி 2வது குழந்தைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் 2வது குழந்தைய நல்ல அமைப்பு வந்து உண்டு. இப்ப மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே வந்து இப்போ வந்து லீவு காலம் தான். அதனால வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் மாற்றங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்களோ, அதாவது எல்கேஜிலேருந்து 5வது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மாற்றம் செய்யலாம். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்தவங்களோட மார்க் ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக வரதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. டிகிரி படிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. அதே மாதிரி பிஹெச்டி பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முயற்சியை மாற்றி செஞ்சால் வெற்றி கிடைக்கும். ரெகுலராக ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, ரெகுலராக ஒருத்தவங்களோட அட்வைஸில் பண்ணிட்டு இருப்பாங்க, அடிஷ்னலாக இன்னொருத்தவங்களோட அட்வைஸ் கேட்டு பண்ணீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உண்டு. போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு தடை ஏற்படும். அதே மாதிரி 2ஆம் இடம்ங்கிறது வருமானம், குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த 2ஆம் அதிபதியான சுக்கிரன் சுயசாரமான பரணியில வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நல்ல வருமானம் வரும், குடும்பம் அருமையா இருக்கும், செல்வ செழிப்பு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா பணம் வந்துட்டாவே இந்த காலத்துல எல்லாமே மனசுல சந்தோஷம் வந்துடும். ஓகேங்களா?